நான் பின்னாடி வந்து நான் பேசணும் நீ கேட்க கூடாது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, இவங்க செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு உள்ள ஆளை விட்டாங்களா இல்லை உள்ளே இருக்கிறவங்கள அடிச்சுக்கிட்டு நாருங்கடான்னு சொல்கிறதுக்கு உள்ளே விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்காங்களே தவிர, ஐயோ நீங்களாம் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கீங்கடா, செலிப்ரேஷன் மோடில் இருங்க. ஆனால் இவங்க என்னடானா ஏதோ சண்டே மூட்டி விட வந்த மாதிரி வர்றவெல்லாம் வன்மத்தையே கக்கிக்கிட்டு இருக்காங்க. டே என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வர்றவையெல்லாம் இதே மோடில் வந்தால் உள்ளே இருக்கிறவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவங்க வெளியிலேருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக 90 நாளுக்கு மேலே இருக்கு என்னென்னலாம் நடந்துச்சு என்ன ஏதுன்றதை இவங்க பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அப்போது உள்ளே பார்த்துட்டு வந்தவங்க வெளியே நீங்கள் ஒரு மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் அவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்போது உள்ளே இவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் எடுத்து காட்டுறேன்னு சொல்லி முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கான வினோத்தா இருக்கட்டும், அப்புறம் இப்போ இருக்கிறதே மொத்தம் 5-6 பேர் தான். அவங்க மேலே எல்லாத்துக்கு மேலேயும் நீங்கள் வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்கீங்க. யாருமே ஒரு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி தெரியலை. அது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. பண்ணாத ஆள் அப்படின்னு சொல்ல போனோம்னா ப்ரமோ வச்சு சொல்லணும் அப்படின்னா ஒன்று திவாகர், இன்னொன்று பிரவீன் காந்தி. இவங்க 2 பேரும் தான் அந்த அளவுக்கு எதுவும் சொல்லாத மாதிரி இருக்குது. மற்ற வந்தவங்க எல்லாருமே ஒன்று வியானாவாக இருக்கட்டும், இன்னும் பிரவீன் ராஜா இருக்கட்டும், இன்னும் யார் வர போகிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் அதுதான் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான அந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான 2வது டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கானா வினோத் திவ்யாவும் தரமான சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் நடந்துச்சு, எத்தனை ப்ரோமோ வந்திருக்கு, அதில் என்னென்ன நடந்துச்சு, யாரெல்லாம் வன்மத்தை கக்கியிருக்கா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செலிப்ரேஷன் ரவுண்டு வரப்போகுது. அதில் ரெண்டாவதா யார் வராங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திவாகரும் பிரவீன் காந்தியும் வராங்க. ஸோ இவங்க 2 பேர் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸும் திவாகரை போட்டு கலாய்ச்சி விட்டுருக்காரு. வெல்கம் பேக் சார், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் சார். வெளியில வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கும் அவர் கேட்குற, ஏன்டா வந்த உடனே நீ ஆரம்பிச்சிட்டியா, இதெல்லாம் ரீல்ஸுக்கு தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவருமே திவாகரை கலைச்சி விட்டாரு. இதெல்லாம் ரீல்ஸ்க்கு தானே? சரி கொஞ்ச நாளுக்கு வீடு கொஞ்சம் ஃபன் மோடாக இருக்க போகுதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க இருக்க விடுவாங்களான்ற மாதிரி ஒரு சந்தேகம் தான் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த உடனே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரவீன் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது என்னுடைய செந்தில கவுண்டர் பண்ணிக்கிட்ட ஒப்படைக்கிறேன்ட்டு நம்ம திவாகரை பிடிச்சி யாரும் நம்ம கானா வினத்துக்கிட்ட கொடுக்குறாரு. செந்தில கவுண்டர் பண்ணி கையில் ஒப்படைக்கிறேன் சார். ஐயா ஸ்டார்டிங்கில் கானா வினோத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ திவாகர் வெளியேருந்து வரும்போது அது என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்குன்னு தெரில. அது போக போக தான் தெரியும். ஆனால் இந்த வாரம் ஏதோ ஒரு சம்பவத்தை இருக்குங்க. எவனையோ ஒருத்தவனை வச்சு ஊமுக்கு தான் குத்த போகிறாங்க. அது என்னமோ நடக்க போகிறது உறுதி தான். அது யார் என்னன்றது தெரில. வந்ததுக்கப்புறமும் நம்ம திவாகர் அந்த நடிப்பு அரக்கன் தமிழ்நாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இன்னி வரைக்கும் அந்த ஆள் நிப்பாட்டவே இல்லை. இங்கே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் இதை கேட்ட வினோத் சும்மா இருப்பாரா? சும்மாவே நமன்னு இருக்கும் வினோத் வாயி. திவாகர்னா சொல்லவா வேணும், வாயில ஜிலேபி போட்ட மாதிரி அங்கேயுமே காமெடியா, அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கலாச்சி தான் விட்டாப்புல திவாகரை. ரீல்ஸ் போடுவார் கேமரா முன்னாடி, கேமராக்கு கோவம் ஓடியும் கண்ணாடியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ரோமோல என்ன அப்படின்னா நம்மளால தான் வாட்டர் மெலன் சும்மாவே இருக்காதே வாய் எதையா ஒன்று சொல்லணும்ட்டு வெளியே நடக்கிற ஒரு விஷயத்த உள்ள சொல்லிட்டு இருக்காரு. உடனே என்ன சொல்றாருன்னா, அதாவது ப்ரோமோ ஃபுல்லா நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவும் எல்லா ப்ரோமோலையும் அங்கிட்டு இருந்த வியானா ஏனே எனக்கெல்லாம் நிறைய விஷயம் சொல்லி அனுப்புனாங்க, உனக்கு எதுவும் சொல்லலையா? அதாவது வெளியிருக்கிற விஷயத்த உள்ள சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் நீ வந்ததுல தானே பண்ணிக்கிட்டு இருக்க, என்கிட்ட சொன்னது உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே சொல்லி அனுப்புனேன், நான் மட்டும் ஒண்ணுமே பேச முடியாம இருக்கு, நீ எல்லாத்தையும் பேசுற. அது ஏதோ உண்மைதான், நம்மளால எவ்வளவு சொன்னாலும் வாய் இருக்க போறது கிடையாது. இதை கேட்ட பிக் பாஸ், யோ திவாகர் வெளியிருக்கிறத உள்ள பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் உள்ள அனுப்பியிருக்கு. இப்ப மறுபடியும் நீ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா அங்க பாரு, திரும்பி பாரு, ரைட் சைட்ல 3 கேமரா இருக்கா, அதுக்கு நடுவில் ஒரு டோர் இருக்கு பாரு, திறந்து வெளியே பத்தி விட்டுருவேன், வாயை மூடிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி அப்போ ஒரு கண்டிஷனா சொல்லி விட்டாப்ல. சரி நான் பேசுவேன்னா ரைட் சைடு பாருங்க, 3 கேமரா தெரியுதா, அதுக்கு நடுவுல மெயின் டோர் இருக்கா, அது வழியா வெளியே போகலாம்னு சொல்லிடு. அடுத்து தாங்க ஆரம்பிக்குது நம்ம பிரவீன் ராஜ் வருது. பிரவீன் ராஜ் ஸ்டார்டிங்ல என்ட்ரி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரவீன் ராஜை கட்டி பிடிச்சு அவர் மேல தவ்வி விளையாடுறது பாத்தீங்க அப்படின்னா கானா வினோத் தாங்க.
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நீங்க கேம் ஜெயிக்கணும் அப்படி அது வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரவீன்ராஜ் இதை தான் சொல்றாரு, நீங்க கேம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க உங்களுக்கே உண்மையா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாரு. ஜெயிக்கணும்ன்ற கான்செப்ட்ல நீங்க போறதுனால உங்களுக்கு நீங்க உண்மையா இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இருந்த எல்லாருமே அப்படித்தான் இருந்தாங்களா? யார் உண்மையா இருந்தா? குறிப்பா பிரவீன்ராஜாவது உண்மையா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஏன்னா அவருமே விளையாண்டுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. ஏன்னா அவர் வெளியே போனதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான். ஆனா மக்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் வேணுக்குன்னு வெளியே அனுப்புனாங்க. நல்ல ஒரு கேமர் தான், இல்லை நான் சொல்லவே இல்லை. பட் யாருமே உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் டவுட் தான் வருது. ஏன்னா இந்த வீட்டில் நிறைய பேர் உண்மையா தான் இருக்காங்க. அது அவருக்கு தெரியலையா என்னன்னு தான் எனக்கு தெரியல. மனிதாபிமானத்தை சாவடிச்சிட்டீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் உங்களுக்குள்ள அந்த மனிதாபிமானத்தை சாவடிச்சிட்டீங்க. என்ன கேட்கிறேன், மனிதாபிமானத்தை சாவடிச்சிட்டாங்களா? இது இங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றதுக்கான காரணம் என்ன? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா மனிதாபிமானம் அப்படின்னு சொல்ல போனோம்னாலே இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம எடுத்துட்டு போலாமே. நம்ம சாண்ட்ரா கீழே விழுந்தோன்னே 2 பேர் இறங்கி ஓடி போய் அவங்களுக்கான எல்லா வேலையும் பார்த்தாங்க. அப்ப அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மனிதாபிமானம் தான் சொல்லுவேன், மனித தன்மைன்னு தான் சொல்லுவேன். இந்த இடத்துல பிரவீன்ராஜ் மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்றதுக்கான இதே வரலையே, வராதே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனா எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தோணுச்சுன்னு தெரியல. ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே கானவினத்து அங்க வந்து டென்ஷன் ஆயிட்டாப்ல. இங்க பாரு, இப்ப எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கல, லைவ்ல பார்த்து தான் ஓடிட்டு இருக்கு. எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்கீல, 30 நாள் இந்த வீட்டுக்குள்ள நீ இருந்தீல, நீனுமே அதை தான் பண்ணிட்டு இருந்த. பின்னாடி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு எல்லாம் நீனும் இந்த வீட்டில் பண்ணிட்டு இருந்த. நீனும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான், நீனு வா, நீ எல்லாம் ஒன்றும் இது சொல்லாதன்ற மாதிரி அந்த இடத்துல கானவினத்து டென்ஷன் ஆறாப்ல. இப்ப நீ எல்லாரும் சொல்றல அந்த வேலை தான் நீங்க பார்த்த. உண்மைதாங்க. இனி திடீர்னு உள்ள வரீங்க, நீங்க வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க, வந்துட்டு வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க மேல வன்மத்தை கக்கி இருந்தீங்கன்னா வேற அவங்க என்னதான் பண்ணுவாங்க? டென்ஷன் ஆகத்தான் செய்வாங்க. ஒவ்வொருத்தவனும் எல்லாருமே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. யாராவது ஒரு ஆள் பேசிதான் ஆகணும். அது பேசுற ஒரு ஆளா கானவினத்தான் இருந்துட்டு போறாரு. எனக்கு அப்படிதான் தோணுது. எல்லாருக்கும் பின்னாடி பேசிதான் இருந்துக்கிறாரு, அது எல்லாமே தெரியுது. வா வா. அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது நான் 33 நாள் சம்பாதிச்ச ஒரு விஷயத்த நீ 90 நாள்ல சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. 90 நாள்ல என்ன பண்றியா எனக்கு தெரியல. நான் 33 நாள்ல சம்பாதிச்சதை நீ இப்ப சம்பாதிக்க முடியாது. ஐயா பிரவீன்ராஜ், நீங்க வெளியே பாக்குறீங்களா பார்க்கலையா? கானவினத்தை எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டாரு. கானவினத்தா இருக்கட்டும், சபரி, நிறைய பேர் சபரியை நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, சபரியா இருக்கட்டும், எல்லா 2 பேருமே அந்த ஒரு விஷயத்தை வந்து சம்பாதிச்சுட்டாங்க. எப்பவோ சம்பாதிச்சிட்டாங்க. நம்ம பிரவீன்ராஜுக்கு தான் தெரியலையா என்னன்னு தெரியல. அடுத்த புறமோல தான் நம்ம சாண்ட்ராவுக்கும் வியானாக்கும் ஒரு கிளாஷ் ஆகுது. என்ன அப்படின்னா ஒரு சமையல் பிரச்சனையில் ஒரு வேலை செய்கிற மேட்ரில் பொண்ணுகளுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வியானாக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு மாதிரி முட்டிக்குதுங்க. வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணணும்ல, நீ சமைக்கிறதுல. உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சாண்ட்ரா கிட்ட வந்து வியானாக்கு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நீ சமைக்கிறதுல போகாத, நீ வெசல் வாஷிங்ல இருக்குன்னு. உடனே வியானா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் சொல்ல வேண்டாம் நான் என்ன பண்ணணும். திவ்யா கிட்ட என்னமோ ஒரு மாதிரி பத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்த வச்சுட்டே பரட்ட உள்ள வந்த வேலையை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேற்று வந்து விக்கல்ஸு, இன்னைக்கு சாண்ட்ராவா, இன்னைக்கு போக போக அதாவது 5 நாள் 6 நாளுக்கு எவன்லாம் இருக்கானோ வச்சு செய்யணும்னு சொல்லி நினைச்சு வந்திருக்கு. அந்த வேலையை தரமா பண்ணிக்கிட்டு இருக்கு. உடம்புல ஊறி போன ஆளு தெரியுமா? நீயே நாமினேட் பண்ணி என்ன வெளியில அனுப்பிட்டு நீ என்ன நினைச்ச வேற கிழிச்சா வாய் நடி. உள்ள போயிட்டு திவ்யா கிட்ட வேலை செய்யறதுக்கு அவ்வளோ வலிக்குது, ஈவில்னஸ், என்னையவே நீ வந்து இது பண்ணிட்டு எனக்காகவே நீ பேசுனியே, அதெல்லாம் ரொம்ப ஓவர்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு அதுல இன்னொரு விஷயம், வெளியே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க டிராமா குயின், நடிப்பு அரைக்கின்னு, அதை இவங்க உள்ள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வியானா வாய் நடிப்பு, நல்லா சீரியல் நடிச்சு டிராமா பண்ணி எல்லாரையும் அமுச்சு விடுவாங்க. சாண்ட்ரா பத்தி என்னவா நீ எல்லாருக்கையும் வந்து இப்படி வந்து புட்டு வச்சுக்கிட்டு இருக்க? இது நீ ஸ்டார்டிங்ல பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்போ வந்து பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, ஏஜ் மெச்சூரிட்டியில ஒரு மைண்ட் மெச்சூரிட்டியிலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கானவினத்து ஒரு விஷயம் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கு, இருந்துகிட்டு தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏஜ் மெச்சூரிட்டி இல்ல, ஒரு மைண்ட் மெச்சூரிட்டி இல்ல இருக்குது. இருக்குதுதான், வேற என்ன சொல்ல முடியும்? இன்னும் ஒரு கடைசி வாரம் ஆயிப்போச்சு, கிளம்ப போறாங்க அந்த அம்மா. இப்ப நீ சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயங்க, அதாவது செலிப்ரேஷன் உள்ள வந்திருக்கீங்க, ஒரு கலகலப்பா சந்தோஷமா இருந்துட்டு போறதை விட்டுவிட்டு இப்பவும் எதுக்கு டாக்ஸிக்கா கொண்டு போறீங்கன்னு எனக்கு புரியல. டீம் அதை தான் விரும்புறாங்களா என்னன்றது எனக்கு புரியல. அடுத்து ஒரு ப்ரோமோ வந்துச்சுங்க விஜய் டிவி. ஆனா எனக்கு அந்த கான்செப்டே எனக்கு புரியல. எதுக்காகனா வினோத் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு. யாரை கத்துறாரு அப்படின்னா, யாரு நம்ம சபரியை கத்திக்கிட்டு இருக்காரு. 91 நாள்னு சொல்லி என்னமோ ஒரு விஷயத்த சொல்றாரு. பட் அந்த கான்செப்டே நமக்கு கிளியர் கட்டா புரியவே இல்லை.
93 நாளா நீ எப்படி நம்ம ஓட்டிருக்க? அப்படி பண்ணிட்டல நீ பண்ணுன்ற. இப்போ என்ன பண்ணிட்டான்னு என்னத்தை சொல்ல வராங்க, ஏது என்னன்றது புரியல. மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம பிரவீன் ராஜ் உள்ள வரும்போது ஏதோ ஒரு விஷயத்த சொன்னார்ல, அதை வச்சு தான் இங்கே ஏதோ இந்த ஒரு கலவரம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் அப்படின்னா அதுதான், ஏன்னா அங்கேயே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவர் 90 நாளுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கேயுமே கானவினத்து 90 அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை வந்து சபரிகிட்ட சொல்லும்போது உடனே நம்ம யாரு அரோரா உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது சும்மாவே இவர் வந்து அரோரா ஏதாச்சும் உள்ளே வந்து ஏதாவது நோண்டுனாங்க அப்படின்னா டென்ஷனாக ஏதாவது கத்துவார். ஸோ அதைத்தான் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கானவினத்து சொல்கிறார், இங்கே பாரு மறுபடியும் வந்துட்டியா, நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு உள்ளே வரன்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜும் உள்ளே வராரு. அதுக்கப்புறம் இப்போ சபரி கிட்ட வந்து ஒரு எனக்கு அந்த ப்ரோமோவே எனக்கு கொஞ்சம் புரியவே இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. எதை பற்றியா பேசுறீங்க, என்னையா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒன்று தோணுது. ஆனால் கண்டு பேசுவேன், அதை அவங்கிட்ட சொல்கிறேன், அவன் கேட்கட்டும். இவங்க எதுக்காக உள்ளே வந்தாங்களோ அது ஏதோ நடந்துருச்சுங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சு, கிளியர் கட்டாக. அதுதான் எனக்கு புரியுது. ஏன்னா உள்ளே எவனவனை விட்டா எவனை வச்சு தூண்டி விட்டு சண்டையை உருவாக்கலாம்னு நினச்சாங்களோ அது ஏதோ கிளியர் கட்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்னமோ உண்மைதாங்க, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் விஜய் டிவி நல்லா பண்ணுறீங்கயா, செலிப்ரேஷன் ரவுண்டை வந்து இப்படி கலவர ரவுண்டை ஆக்கி வர்றதுல என்னையா உங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, உள்ளே நல்லா இருந்தவங்கள சண்டையை மூட்டி விட்டு சண்டையாக்கி விட்டாங்க, அதுதான் நடந்துச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் கடைசியாக ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அதில் இந்த பணப்பெட்டி எடுக்கக்கூடிய 2வது டாஸ்க் வச்சிருக்காங்க. ஸோ அந்த 2வது டாஸ்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு என்ன சொல்ல ரவுண்டாக ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. அதில் வந்து நிறைய ரெட் கலர் பால்ஸும் 3 வந்து மஞ்சள் கலர் பால்ஸ் இருக்குது, கோல்டன் பால்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த அதை வந்து ஊதி, அதாவது வாயால் ஊதி அந்த ரெட் கலர் பால்ஸை மட்டும் கீழே தள்ளணும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோல்டன் பால்ஸ் வந்து எத்தனை பால் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பணம் வந்து அங்கே இருக்குன்ற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. சிவப்பு பந்துகளும் 3 மஞ்சள் பந்துகளும் வைக்கப்பட்டுள்ளது. போட்டியாளர் அதுல பாத்தீங்க அப்படின்னா 6 பேர் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா அண்ட் கானவினத்தை தவிர, கானவினத்தை அண்ட் திவ்யா இவங்க 2 பேரும் தான் அதை விளையாண்டு கரெக்டா அந்த இதுல ஒரு பால் நிப்பாட்டுறாங்க. கணக்கிற்கேற்ப உங்களுக்கான பணம் கிடைக்கும். எல்லாருமே கீழே விளையாட்டிடுறாங்க. ஆனா என்னமோ வச்சிருக்காங்க, எனக்கு அதுதான் தோணுது. ஆனா இது ஒரு ரவுண்டா இல்ல கண்டினியூவா 2-3 ரவுண்டு நடக்குமான்னு தெரியல. அது எபிசோடு வந்தாதான் தெரியும். அவ்வளவுதாங்க, இன்னைக்கான எபிசோடு முழுக்க வன்மை எபிசோட தான் இருக்க போது. எத்தனை பேர்லாம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். டட்டா, பை.